श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओं शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्योपनिषत्। ओम आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोद निराकरणमस्व निराकरणमेस्तु तदा आत्मनि निरतेय उपनिषत्सु सर्वधर्मास्ते मयि सन्तु। ओम शान्ति शान्ति शान्तिः। சாந்தோக்கிய உபனிஷத் 6வது சாப்டர்ல 5வது பகுதி. இங்கு சொல்லப்படுகிற விஷயம் உயிரினுடைய 3 வெளிப்பாடு. அதாவது நாம் உண்கின்ற உணவு எப்படி 3ஆ பிரியுது, 3 அடிப்படை மூலங்களாக பிரிந்து நம்ம உடல் பிராணன் மற்றும் மனதை எப்படி வளப்படுத்துது அப்படிங்கிறத இந்த மந்திரங்கள் கூறுகிறது. அன்னமசித்தம் திரேதா, உண்ட உணவு 3ஆக பிரிந்து அதனுடைய மிகவும் ஸ்தூலமான பகுதி மலமாக மாறுகிறது, நடுப்பகுதி தசையாக மாறுகிறது, மிகவும் நுண்ணிய பகுதி மனமாக மாறுகிறது என்று போன வகுப்புல பார்த்தோம். அடுத்தது தண்ணீர். நாம் குடிக்கிற பருகப்பட்ட தண்ணீர் 3 விதமாக பிரிகிறது. அதனுடைய ஸ்தூலமான, நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்களா, அந்த ஸ்தூலமான பகுதி சிறுநீராக வெளியேறி விடுகிறது. நடுப்பகுதி மத்தியம பகுதி ரத்தமாக மாறுகிறது. மிகவும் நுண்ணிய பகுதி சூக்ஷ்மமான பகுதி பிராணனை வளப்படுத்துகிறதுன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம பார்த்தது, நம்ம சாப்பிட்ற எண்ணெய் நெய் போன்றவை எப்படி 3ஆ பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்ணப்பட்ட அக்னிங்கிற வேர்டு இங்கே நெய்யே குறிக்குது. அந்த அக்னி 3ஆக பிரியுது. அதனுடைய ஸ்தூலமாக நம்ம கண்ணில் பார்க்குற ஸ்தூலமான நெய் பகுதி எலும்பாக மாறுகிறது. நடுப்பகுதி எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜையாக மாறுகிறது, மத்திய பகுதி. அடுத்தது நுண்ணியமான பகுதி வாக்கை வளப்படுத்துகிறது என்று நாம் போன கிளாஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்தது இந்த அடுத்த மந்திரம் படிக்கிறேன். அன்னமய கும்கி சோம்ய மனக ஆபோமயக பிராணஸ்தேஜோமயி வாகிதி பூயகேவமா பகவான் விஜ்ஞாபயத்விதி ததா சோம்யேதி ஹோவாச்ச. அன்னமயம் ஹி, உணவினுடைய மாறுபாடே, ஆபோமயக தண்ணீரின் மாறுபாடு, தேஜோமயி அக்னியின் மாறுபாடு, பகவான் அப்பாவை கூப்பிடுறாரு, பூயக மீண்டும் மா எனக்கு விஜ்ஞாபயத்து விளக்குங்கள், நீங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் புரியல, இன்னும் கொஞ்சம் விளக்குங்க. ஏன்னா அவர் சொல்லிடுறார், இனியவனே உணவினுடைய மாறுபாடே மனம், தண்ணீருடைய மாறுபாடு தான் நீ உன்னுடைய பிராணன், அக்னியினுடைய மாறுபாடு தான் வாக்கு என்று ஸ்வேதகேதுக்கு அவங்க அப்பா சொல்லி முடிச்சிட்டாரு இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல. ஆனா அவனுக்கு என்ன டவுட், என்ன கேட்கிறான், ஐயா எனக்கு மீண்டும் சற்று விளக்குங்களே என்று கேட்டுக்கொண்டான் ஸ்வேதகேது. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, கோவாச்ச அப்படியே ஆகட்டும். என்ன பண்ணல, அதிலே சொல்லிட்டேன் இல்லையா, ஏன் உன் திருப்பி கேட்கிற, இதெல்லாம் கேட்காம இது புரிந்து கொள்வதற்கு ஒரு சூக்ஷ்மமான விஷயமாக இருப்பதால் அவங்க அப்பா என்ன சொல்றாரு, அப்படியே ஆகட்டும் மகனே என்று மகனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு உத்தாலகர் விளக்க ஆரம்பிக்கிறார். அவர் என்ன பண்றாரு, ஒரு உதாரணத்தை கொடுத்து நாம சொல்லி கொடுக்கலாம், பையனுக்கு கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிரும் அப்படிங்கறக்காக அவர் எடுத்துக்கொண்ட உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தயிர் இருக்கு, நம்ம கடையும் போது கடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல வெண்ணெய் வருது. அப்போ நம்ம பாக்குற தயிருக்குள்ளேயே
கண்ணுக்கு தெரியாமல் வெண்ணெய்ங்கிறது உள்ள இருந்ததுனால தானே கடைஞ்சதுக்கு அப்புறம் அது மேலே வருது. அந்த மாதிரி தான் அப்படிங்கிறத விளக்கத்தை கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் மந்திரம் 6வது பகுதியில் ஃபர்ஸ்ட் மகதம், அதான் 6வது 661. தக்னக சோம்ய மத்தியமானஸ்ய யோனிமா ச ஊர்த்வக சமூதீஷதி தத் சர்ப்பிர்ப்யபதி. மத்தியமானஸ்ய கடையப்படுகிற எது? தக்னகா தயிர், கடையப்பட்ட தயிர். மத்தியன கடையிறது, கடையப்பட்ட தயிர், சிலுப்பப்பட்ட தயிர் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். யக அனிமா எந்த அதுக்குள்ள சூக்ஷமா இருக்கிற வெண்ணெய் என்ன ஆகுது? ச ஊர்த்வகா மேலே சமூதீஷதி மேலே வருகிறது, கம்ஸ் அவுட்னு அர்த்தம். சமூதீஷதி அப்படின்னா இட் கம்ஸ் அவுட். கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிற வெண்ணெய் என்ன ஆகுது? கம்ஸ் அவுட். தத்து சர்ப்பிர் பவதி சர்ப்பிஹி பவதி, அதுதான் என்ன ஆகுது? வெண்ணெயாக நெய்யாக மாறுகிறது. ஸோ மோரை தயிரை கடையும் போது அதன் சாரமான பகுதி மேல் நோக்கி எழுந்து வெண்ணெயாக மாறுகிறது. அதை போல என்ன சொல்றாரு? அடுத்த ஸ்லோகத்துல மந்திரத்துல சொல்றாரு, ஏவமேவா அதை போல, கலு அதை போலவே, இண்டீட் சோம்யான்னஸ்ய அஸ்யமானஸ்ய யோனிமா ச ஊர்த்வக சமுதீஷதி தன்மனோ பவதி. ஏவமேவ கலு அது போலவே, அஸ்யமானசின உண்ட அஷ்தாத்து அஸ்யமானஸ்ய அன்னஸ்ய உண்ணப்பட்ட சதுர் ஷஷ்டி அஸ்யமானஸ்ய அன்னஸ்ய அந்த உண்ட உணவின் அனிமான நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். சூக்ஷ்மத்துக்கு தான் அனிமாங்கிற பேர் கொடுக்குறாரு. அந்த சூக்ஷ்ம பகுதி என்னவா மாறுது? மேலே எழும்பி, ஊர்த்வகா மேலே எழும்பி, சமுதஷி எழுந்து அது மனமாக மாறுகிறதுனா மனம் இல்லாமல் இருந்து மாறுவது உருவாவது என்பதல்ல, அது மனதை அது உருவாக்குகிறது. மேல் நோக்கி எழுந்து அது அதாவது உண்ட உணவினுடைய நுண்பகுதி மேல் நோக்கி எழுந்து மனமாக மாறுகிறது. மேல் நோக்கி எழுந்து மனமாகிறது என்றால் நுண் ஆற்றலை மனதை பலப்படுத்துகிறதுன்னு எடுத்துக்கணும். அது மனதை உருவாக்குதுன்னு அல்ல, மனதை பலப்படுத்துகிறது. அடுத்த மந்திரம் நாம குடிக்கிற நீர் எதை சூக்ஷமா எப்படி மாறுது? அபாகும் சோம்ய பீயமானானாம் யோனிமா சக ஊர்த்வக சமுதீஷதி சா பிராணோ பவதி. பீயமானானாம் அப்படின்னா குடிக்கப்பட்ட தண்ணீர்னு அர்த்தம். அப்பாம் நீர், சோமிய பீயமானானாம் அப்பாம் தண்ணி என்ன ஆகுது? யக அனிமா அதில் இருக்கிற சூக்ஷ்மம், சக ஊர்த்வ அது மேலே சமுதீஷதி அது வெளியில சா பிராணகா பவதி அதுதான் பிராணனாக மாறுகிறது. அடுத்தது என்ன பார்த்தோம்? 3வது கான்செப்ட், தேஜசக சோம்ய அஸ்யமானஸ்ய யோனிமா ச ஊர்த்வக சமுதீஷதி சா வாக் பவதி. நாம சாப்பிட்ட நெய், அஸ்யமானஸ்யனா உண்ட சாப்பிடப்பட்ட, தேஜசகனா நெய், அது என்னவா மாறுது? அனிமா அதனுடைய சாப்பிடப்பட்ட நெய்யினுடைய சூக்ஷ்மமான பகுதி சக ஊர்த்வகா மேலே சமுதீஷத்தி வெளிப்படுகிறது. என்னவா? வாக் சக்தியாக அது வெளிப்படுகிறது என்று 3 சூக்ஷ்மத்தை அவரு இங்க விளக்கிட்டாரு. அடுத்தது அடுத்த மந்திரம் 5வது மந்திரம் 654 அன்னமயம் கும்ஹி சோம்ய மன ஆபோமயக பிராணஸ்தேஜோமயி வாகிதி பூய ஏவமா பகவான் விஜ்ஞாபயத்விதி ததா சோம்யேதி ஹோவாச்ச. என்ன கேட்கிறாரு? அன்னமயம் இனியவனே, உணவினுடைய மாறுபாடு அவங்க அப்பா சொல்றாரு. அதே மந்திரம் தான் 6-5 அதே மந்திரம் தான் இங்க வருது. உணவினுடைய மாறுபாடே மனம், தண்ணீருடைய மாறுபாடே பிராணன், நெய் நம்ம சாப்பிட்ட வெண்ணெயினுடைய நெய்யினுடைய மாறுபாடு தான் வாக்கு
என்று ஸ்வேதகேதுக்கு விளக்கினார் வாகிதி. அவர் இதின்னு சொல்லி கொட்டேஷன், இதிங்கிறது கொட்டேஷன், சமஸ்கிருதத்தில் கொட்டேஷனுங்கிற நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு பதில் இதிங்கிற வேர்டு போட்டால் க்ளோஸ் த கொட்டேஷன் அர்த்தம். யார் இது இதி சொன்னது? அவங்க அப்பா சொல்லிட்டார், இந்த மாதிரி உணவினுடைய மாறுபாடு தான் மனம், தண்ணீருடைய மாறுபாடு தான் நீ உடம்புல இருக்கிற பிராண சக்தி, வாக் சக்திங்கிறது நம்ம சாப்பிட்ற நெய்யினுடைய சக்தி தான் வாக்கு. சொல்லி முடிச்சோன்னே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் ஸ்வேதகேதுக்கு விளக்கினார். உத்தாகர் விளக்கி முடிச்சிட்டாரு. திருப்பி அவன் என்ன கேட்குறான், ஐயா பகவான் கூப்பிட்றான் மறுபடியும் அப்பாவை, பகவான் எனக்காக மீண்டும் சற்று விளக்குங்களே, பூய ஏவா, இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் உதாரணங்கள்லாம் சரியா கொடுத்தீங்க, ஆனா எனக்கு இன்னும் நல்லா புரியல, இன்னும் கொஞ்சம் எனக்கு விளக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டான் ஸ்வேதகேது. உடனே அவங்க அப்பா என்ன உதாரணம்லாம் சொல்லி கொடுத்து உனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு கேட்கல. உடனே ஒரு குரு என்ன பண்றாரு, என்ன பண்ணி இவனை புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் குரு. சொன்னோன்னே எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் குருவே கிடையாது. எப்படி சொன்னா அது ஒரு வகுப்புல கடைசி டெஸ்க் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவோம், ரொம்ப புரிந்து கொள்வதற்கு சிரமப்படுற குழந்தைகளுக்கு பார்த்து தான் வகுப்பை எடுக்கணும், அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் நம்ம நடத்தணுங்கிறது ஒரு டீச்சருடைய தர்மம். நல்லா படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரோல் பழங்கி சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் புரிஞ்சுக்க போகுது, அதுக்கு நடத்துறதுக்கு பேர் பாடமே அல்ல. கடைசி டெஸ்க்ல இருக்கிற குழந்தைங்க அதை நல்லா உள்வாங்குறாங்களான்னு கண்ணு அவங்க மேல இருக்கணும் எப்பவுமே ஒரு குருவுக்கு, டீச்சருக்கு. அதைத்தான் இங்க சாஸ்திரம் நமக்கு வெளிப்படுத்துது. அவன் தெரியலின்னு கேட்கும்போது அது கோபப்படல, தன்னுடைய பொறுமையை இழக்காமல் கோபப்படாமல் மறுபடியும் அதே எந்துவோட அதே இன்ட்ரெஸ்டோட அவங்க அப்பா என்ன பண்றாரு, விளக்குகிறார். இந்த குரு தம் பயனாங்கிறக்காக கிடையாது, ஏன்னா சிஷ்யன் குருங்கிற உறவு தானே தவிர அப்பா மகனாக இருந்தாலும் அந்த சிஷ்ய குரு அப்படிங்கிற அந்த உறவு கண்டுபிடிக்கும் போது அவன் பக்கா வேதாந்திக் ஸ்டூடெண்டாவே வர்றான். ஸோ நம்ம இங்க அவங்க பையனால கோவிச்சுக்காம திருப்பி திருப்பி ஒரு சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கூடக்கூடாது. அந்த பற்றோடு இருந்து அப்பாவனாலே குருவா இருக்க முடியாது, அந்த பற்றோடு இருக்கிற மகனாக இருக்கிறவங்க சிஷ்யனாகவும் வராது, சிஷ்யத்துவமும் அந்த சரணாகதியும் தந்தையிடம் வராது. அதனாலதான் இங்க என்ன உறவு, குரு சிஷ்ய உறவு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அப்பா மகன்கிற உறவை நாம இங்க பார்க்க கூடாது. அது அங்க இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ சிஷ்யன் என்ன கேள்வி எப்ப கேட்டாலும், எத்தனை தடவை கேட்டாலும், அதை திருப்பி திருப்பி புரியாம கேட்டாலும் குருவானவர் கொஞ்சம் கூட பொறுமை இழக்காமல், அவசரப்படாம பொறுமையாக பதில் சொல்லணுங்கிறது தான் குருவுடைய முதல் லட்சணமே. ஏன்னா ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற, அது எனக்கு புரிஞ்சிருச்சு நான் அதன் படி இருக்கிறேன் அப்படிங்கிறது வேற, அதை வெளிப்படுத்துறதுங்கிறது இட் நீட்ஸ் சம் எக்ஸ்ட்ரா சக்தி, எக்ஸ்ட்ரா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவனால தான் அதை வெளிப்படுத்த முடியும். வெளிப்படுத்தும் போதும் ஒரு தடவை சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, திருப்பி திருப்பி. அதனால தான் எனி டவுட் ஒரு வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா ஆச்சாரியங்களும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு ஏன் சொல்றோம், அதுக்கு சந்தேகம் கேட்க கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கேட்கலாம் அப்படிங்கிறத இங்க நமக்கு சாந்தோக்கிய உபநிஷத்து நமக்கு இப்ப சொல்லுது. எந்த டவுட்டா இருந்தாலும் எத்தனைவையா இருந்தாலும் குருங்கிறவர் சொல்லி கொடுப்பார். அந்த இதுலதான் என்ன கேட்கறான், ஐயா எனக்காக மீண்டும் சற்று விளக்குங்களேன் என்று கேட்கறான். ஸோ அதுக்கு எது கேட்டோன்னு அவர் என்ன சொல்றாரு, ததா சோமிய, அந்த வார்த்தை சோமியங்கிற வேர்டு இன்னும் மாற கிடையாது, ததா சோமிய அப்படியே ஆகட்டும் மகனே என்று அவர் கூறுகிற வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்றாரு, அடுத்த அத்தியாயத்துக்கு நம்ம போறோம். 7வது சாப்டர், 6வது இதுல 7வது 6-7-1 படிக்கிற. ஷோடசகலஹ சோம்ய புருஷஹ பஞ்சதசாஹானி மாசீஹி காமமயஹ விபாபோமயஹ பிராணோ ந பிபத்தோ விச்சேத்ஸ்யதா இதி. இந்த இடத்துல ஒரு புது கான்செப்டை சாஸ்திரம் நமக்கு இறைவன் சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல ஆரோக்கியமான மனமா இருந்ததுன்னா அதுல 16 பகுதிகள், டிவிஷன்ஸ் இருக்கிறதாக வேதாந்தம் சொல்லுது. ஒருவன் அந்த 16 சக்திகள் நம்ம எப்படி புரிஞ்சு, அதுக்குண்டான விளக்கங்கள் இவர் ஆசிரியரும் கொடுக்கல என்னென்ன 16ன்னு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள் யாருமே எது 16ன்னு பகுதிகள்னு பேரெல்லாம் கொடுத்து விளக்கம் கொடுக்கல. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கும் போது இப்போ மனம் காது சொல்றதையும் கேட்குதுன்னா அது ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் காது சொல்றதையும் அது ஏற்றுக்குது, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியுது. மனதுக்கு ஒரு கண் பார்க்கறதுக்கு அது புரிஞ்சுக்குதுங்க போது அது ஒரு சக்தி இருக்கும்போது தான் கண் பார்க்குற விஷயங்களை டேட்டாவை அது கலெக்ட் பண்ண முடியுது. அப்படின்னா 5 ஞானேந்திரியங்களுக்கு தனியாக எப்படி 5 சக்திகள் அந்த
ஞானேந்திரனுடைய விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கிற விஷயங்களை கலெக்ட் பண்ற சக்தி நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 5 சக்தி. அந்த மாதிரி கர்மேந்திரியங்கள், அந்த மாதிரி பிராணன், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு புரிஞ்சுக்கலாமே தவிர இங்க விளக்கங்கள் கொடுக்கப்படல. ஆனா மொத்தமா 16 பகுதிகள் மனதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற, ஒரு 15 நாளுக்கு நாம சாப்பாடாம நீர் மட்டும் குறுக்கணும். சாப்பிடாம நீர் குடிக்காம இருந்தோம்னா ஆளு போய் சேர்ந்துருவோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? உண்ட உணவு உனக்கு மனதை தாக்குது, மனதை ஒரு இது பண்ணுது, தாக்கத்தை உண்டு பண்ணுது, மனதினுடைய தன்மைக்கு உண்ட உணவு காரணமாக அமைது நீ புரிஞ்சுக்கணும்னா பிராக்டிக்கல் செஷனுக்கு சுவேதகேது கூட்டிட்டு போறாரு அவங்க அப்பா. என்ன பண்ணு, நீ 15 நாளைக்கு சாப்பிடாத, ஆனா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உண்ணாமல் இரு, தண்ணி மட்டும் குடிச்சிட்டா ஏன்னா பிழைச்சிருப்ப, உயிர் போகாது, பிழைச்சிட்டு இருப்ப, நீ அப்புறம் வா அப்படின்னு கூப்பிடுவாரு. உடனே அந்த பையன் என்ன பண்ணுவான், அவங்க அப்பா பேச்சை கேட்டு, இந்த காலத்து பசங்களா இருந்தா சொன்னனே அது ஒரு நாளா 1 மணி நேரம் சாப்பிடாம இருந்தாவே கஷ்டம். ஒரு வேளை சாப்பிடாம இருந்து அப்பா சொன்னாலும் உடனே அடுத்த கேள்வி ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா அந்த சுவேதகேது அவ்வளவு ஒரு அதிகாரித்துவத்தை பெற்ற சாஸ்திரத்தை படிக்கிற பையன் என்ன பண்றான், அப்பா சொன்ன என்ன பண்றான், போய் 15 நாள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாப்பிடாம இருக்கான். அப்புறம் திரும்பி வர்றான். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லணும் போது அவங்க அப்பா சொல்லுவார், ரீகேஜு சாம வேதமெல்லாம் இத்தனை நாள் படிச்சு இல்லையா, அதை சொல்லு அப்படிம்பாரு. அவனால எதுவுமே அவனுக்கு ஞாபகத்துக்கே வராது. அப்பதான் சொல்லுவாரு, மனதினுடைய 15 பகுதிகள் சக்தி இழந்து விட்டது நீ சாப்பிடாதனால. அந்த ஒரே ஒரு பகுதி தான் இப்போ என்ன இருக்கு, சக்தியோட இருக்குது. அதனால நீ திரும்பி வந்திருக்கிற, நீ என்ன பண்ண, திரும்பி போய் சாப்பிடு, சாப்பிட்டு பாரு, மனது அந்த 15 உணவு போச்சுன்னா உள்ள அந்த மனதினுடைய 15 பகுதிகளும் சக்தி அடைந்துரும் அப்படின்னு சொல்லி போய் 15 நாள் சாப்பிடாம இருந்து வருவான். அப்புறம் போன்னு சொன்னதுக்கு அப்புறம் போய் சாப்பிட்டு திரும்பி வருவான். திரும்பி வந்ததுக்கு அப்பா கேட்பாரு, என்ன எந்த வேதத்துல எந்த கொட்டேஷன் எங்க கேட்டால் டக் டக் டக்குன்னு பதில் வருது. அப்பதான் சொல்லுவாரு, நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அவர் உதாரணம் சொல்லி வேற விளக்குவாரு. அதாவது ஒரு நல்லா எரிஞ்சிட்டு இருக்கிற தணல், அதுக்குள்ள நீங்க என்ன போட்டாலும் எரிச்சிடும். ஆனா எல்லா சக்திகளையும் கொண்ட தணல், ஒரே ஒரு மின்மினி பூச்சி அளவுக்கு ஒரு தணல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனால எதையுமே எரிக்க முடியாது. தணல் இருக்கும், ஆனா அது சக்தியை இழந்ததாக இருக்கும். ஆனா அதே ஒரு திருணம் புல்ல அங்க அந்த தணல் மேல போட்டீங்கன்னா அந்த தணல் என்ன ஆரம்பிக்குது, எரிய ஆரம்பிக்கும். அது மறுபடியும் பெருசாகி என்ன ஆகும், நீங்க தணலை அந்த ஒரு திருணத்தை போட போட அந்த தணல் பெரிதாகி மறுபடியும் எரிக்கிற சக்தியை பெற்றுவிடும். முதல்ல எரிக்கிற சக்தி இல்லாமல் இருந்த அந்த தணல், அதாவது என்ன சொல்றது, அந்த மின்மினி பூச்சி அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு சின்ன தணலானது சக்தி இழந்து கிடக்கும் போதும் பெருசாக இருந்தது, அதுக்கு உண்டான புயல் இல்லாத போது அது அந்த நிலைக்கு வந்துருது. திருப்பி நீங்க புயலை கொடுக்குறீங்கன்னா அது மறுபடியும் அது பெருசாகிரும். அதை போலன்னு உதாரணத்தை கொடுத்து பிராக்டிக்கல் செஷன் அவரு கம்ப்ளீட் பண்றாரு. அதுதான் இந்த 7வது பகுதி. முதல் மந்திரம் ஷோடச கலகா. ஷோடச கலனா மனிதன், புருஷன். மனிதன் ஷோடச கலகனா 16 பகுதிகளால் ஆனவன். மனிதனுடைய மனம் 16 பகுதிகளாக ஆனது. பஞ்சதச அகானி 15 நாட்களுக்கு என்ன பண்ணானியே, மாஷீகி சாப்பிடாத, மாஷீகினா மா ஆஷீகி 14 பகுதிகளாலான அந்த மனதுக்கு ஆயிருக்கு மனம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிடாத. காமமயகா விரும்பி அளவு என்ன மட்டும் பண்ணிக்கோ, பிப்ப தண்ணி மட்டும் குடி. ஆப்போமயக தண்ணீரை நீ வேணுங்கிற அளவுக்கு குடிச்சுக்கோ. மா சீகி உண்ணாதே, விரும்பிய அளவு அப்ப தண்ணீர் பீப்ப குடி. ஆப்போமயக தண்ணீரை சார்ந்தது, ந பீப்பத்தக தண்ணீர் குடிக்காவிட்டால் விச்சேசியசே நீ சப்போஸ் தண்ணியும் குடிக்காம விட்டுட்டீனா என்ன ஆயிரும், பிராணன் பிரிந்து போய் விடும். தண்ணீர் தான் பிராணனுக்கு சக்தி கொடுக்குது. தண்ணீர் குடிக்காம இருந்தீங்கன்னா பிராணம் வெளியே போயிடும். ஸோ அதை நீ உணவு மட்டும் சாப்பிடாம விட்டுட்டு தண்ணி மட்டும் குடிச்சு பாரு, என்ன நடக்குதுங்கிறத நீ போய் சாப்பிடாம இருந்துட்டு வான்னு கட்டளை இடுகிறேன் சொல்றாரு. பையனும் எஸ் யுவர் மெஜஸ்டி நான் போய் சாப்பிடாம இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு பிராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்பாவோட இவன் கோஆபரேட் பண்றான். அடுத்த மந்திரம் சக பஞ்சதசாகானி நாசாத்த ஹைனம் உபசசாத கிம் பிரவீமி போ இத்ரிச்சகா சோம்ய யஜுகும்ஷி சாமானி இதி.
சகோவாச்ச நவை மா பிரதிபாந்தி போ இதி சக பஞ்சதசஹானி நாசய. 15 நாளுக்கு அவன் என்ன பண்ணல, உணவு உண்ணுல. ஹைனம் அவர் சொன்ன மாதிரியே, குரு சொன்ன மாதிரியே, ஏனம் அவர் சொன்ன மாதிரியே 15 நாட்களுக்கு அவன் உணவை உண்ணவில்லை. உபசதாத அப்படின்னா உத்தாலகன்ட்ட திரும்பி வருகிறான். எப்படி 15 நாளைக்கு சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அவங்க அப்பாவை உபசசாத அணுகினான். கிம் ரவீமி என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. போ தந்தையே, நான் என்ன சொல்போங்கிறது ஒரு மரியாதைக்குரிய நிமித்தமான சொல். வாங்கன்னு சொல்றீங்களா அந்த மாதிரி. இதி கேட்கறான். இதி நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க. கிம் அப்ரவீமி போ இது சொல்றான். ரிக்கு சோமிய பிரியமானவனே, ரிக் யஜூர் சாம இந்த மந்திரங்களை நீ என்ன பண்ணு, ஓது. ரிச்சுங்கிறது ரிச்சகங்கிறது ரிக் வேதம். சோமிய பிரியமானவனே யஜூம்ஷி யஜூமித்திய சாமானி இந்த எல்லா 3 வேதங்களையும் நீயே ஓது அப்படிங்கிறாரு. சொன்ன சக ஊகோவாச்ச சகனந்த ஸ்வேதகேது ஊவாச்ச என்ன சொல்றான். நவைமா பிரதிபாந்தி என்னால் நிறைவு கூட இயலவில்லை, என் ஞாபகத்துக்கு எதுவுமே வரல. போ மரியாதைக்குரிய அப்பா கூப்பிடுறாரு, எதுவுமே வரலீங்க. இது க்ளோஸ் த கொட்டேஷன். இந்த கொட்டேஷன் யாரு, அப்பா கிட்ட பையன் சொல்றான், ஸ்வேதகேத்து சொல்றான், எனக்கு எதுவுமே நினைவு கூற. யூஸ்வலா பாத்தீங்கன்னா அரே அப்படின்னா சமஸ்கிருதத்துல வாடா போடான்னு கூப்பிடுவோம் நம்மளோட சின்னவங்கள. போங்கிறது வாங்க போங்க மரியாதையா பேசுற ஒரு சொல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறான். எதையுமே என்னால நினைவு கூற இயலவில்லை என்று பதிலளித்தான் ஸ்வேதகி. அடுத்த மந்திரம் 3வது மந்திரம். தகும் கோவாச்ச யதா சோம்ய மகதோப்யாஹிதஸ்ய ஏகோங்காரக கத்யோதமாத்ரக பரிசிஷ்டः ஸ்யாத் தேன ததோபி ந பகூதஹேதேவக்யம் சோம்ய தே ஷோடசானாம் கலாநாமேகா கலாதிசிஷ்டா ஸ்யாத் தயைதர்ஹி வேதானு நானுபவஸ்ய சாதச்சானாத மே விக்ஞாஸ்ய சீதி. தம் ஹோவாச்ச அவனிடம் குரு கூறுறாரு. யதா சோம்ய எவ்வாறு, ஒரு உதாரணம் கொடுக்கிறார். என்ன, மகத்தகன பெரிய, ஏக்கக அங்காரக அதனுடைய பெரிய எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பினுடைய ஒரு கனல், ஒரு சின்ன எது மாதிரி, கத்யோத மாத்திர ஒரு சின்ன மின்மினி பூச்சி அளவுக்கு இருக்கிற ஒரு தணல், பரிசிஷ்டக ஒரு பெரிய தணல் எரிஞ்சிட்டு இருக்குது, அதுல ஒரு மின்மினி பூச்சி அளவுக்கு மட்டும் எஞ்சி இருக்குது. பரிசிஷ்டக இருக்கும்போது, சாத்துனா அந்த மாதிரி இருக்கும்போது, தேன அந்த தணல், ததகாபி அதைவிட பெரிய, ந பகு தேக தகேன தகத்துல எரிக்கிறது, தகே தேவம் சோமிய அதனால அதை எரிக்க முடிவதில்லை. தன்னை விட பெரியதை எரிக்க, தகு டு பர்ன், தகே தேவம் அதை எரிக்க முடியாது. ஏவம் தகேத்து ஏவம், தகேத்துனா எரிக்க முடியாது, ந தகேத்து ஏவம் அதை போல. எப்படி அந்த மின்மினி பூச்சிகள் போல் அளவுக்கு இருக்கிற எது எது எரிக்க முடியாதோ அதை போல, தே ஷோடசானாம் கலானாம் உனது 16 மனதில் இருக்கிற 16 பகுதிகளில் ஏகா ஒரு பகுதி மட்டும் என்ன இருக்குது, கலா அதிசிஷ்டா சியாத்து உன்னுடைய மனதிலுடைய இப்ப 16 நாள் 15 நாள் நீ சாப்பிடாதனால 15 என்ன ஆயிடுச்சு, 16 பகுதிகளில் இப்ப ஒரு பகுதி தான் இருக்குது, என்னாச்சு சிஷ்டா மீதியாக இருக்குது. அதனால தயை தர்கி தயா ஏ தர்கி அதனால இப்பொழுது என்ன பண்ண முடியல, உன்னால எதையும் உன்னால வேதங்களை உன்னால் ஞாபகப்படுத்த முடியவில்லை. வேதானு அனுபவசி ஆஷை சாப்பிடாம இருந்ததுனால, அஷான சாப்பிடாம இருந்ததுனால உன்னால வேதங்களை நினைவு கூற முடியவில்லை. அப்புறம் என்ன சொல்றாரு, இப்போ நீ போய் சாப்பிடு, பர்மிஷன் கொடுத்துறாரு, நீ போய் இப்போ சாப்பிடு.
அஷான சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சொன்னா என்ன பண்றான், ஓகே நான் போய் சாப்பிட்டு வர்றேன் அப்படின்னு அந்த பையன் சாப்பிட்றதுக்கு கிளம்பி போய் சாப்பிட்டு வரான். அதுதான் 4வது மந்திரம். சாப்பிட்டு திரும்பி வந்து சொல்றதாக நம்ம எடுத்துக்கணும் இந்த 4வது மந்திரத்தை. சகனா உத்தவன் ஹாஷாத ஹி ஏனம் உபசசாத. ஸ்வேதகேது சாப்பிட்டான், ஆஷா சாப்பிட்டு வர்றான். உணவை உட்கொண்ட பின் ஏனம் அவரிடம், உபசசாத குருவிடம் சென்றான். தம் அவனிடம், எத்கிம்ச எதையெல்லாம் பிரபஞ்சக கேட்டாரோ, எதையெல்லாம் பிரபஞ்ச அவர் கேட்டாரோ, சர்வம் அனைத்துக்கும் பிரதிபோதேகி அழகா டக்கு டக்குன்னு பதில் சொன்னான். அவரிடம் வேற எந்த பகுதியை கேட்டாலும், எந்த மாத்தி கேட்டாலும் டக் டக்குன்னு பதில் சொன்னான். சோ அவங்க அப்பா சொன்னதை கேட்டுட்டு ஸ்வேதகேது சாப்பிட்டான். அப்புறம் திரும்பி அவரிடம் வந்தான். அவர் திருப்பி அவனிடம் எதெல்லாம் கேட்கிறாரோ அனைத்துக்கும் அவன் எப்படி சொன்னான், பதில் அளித்தான். எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் எல்லாவற்றையும் அவன் நினைவு கூர்ந்தான். மனம் நல்லா ஆக்டிவ் ஆகி நல்லா நினைவு கூர்ந்தான். அது அடுத்த மந்திரம். ஏவம் சோமியதே ஷோடசானாம் கலானாம் ஏகா கலாதி சிஷ்டா. அப்போ எதை போல அப்படின்னு அவர் சொல்றாரு, அதாவது அபியாகிதஸ்ய மகத்தக பெரிய நெருப்பினுடைய எஞ்சிய பகுதி, கத்தியோ மாத்திரம் மின்மினி பூச்சினோட அளவு, அந்த ஒரு அங்காரம் கனலானது சிறிது புல்லை கூட என்ன பண்ணல, முதல்ல எரிக்க முடியாம இருந்து சிறிது புல்ல போட்டன, அது என்ன பண்ணுச்சு, உபச மாதாய சேர்ப்பதால் பிராஜ்வல ஏத்து அது சுடர்விட்டு எரிந்தது. அதனால் ததகாப்பி அதைவிட பெரிய பகு தகேத்து பெரிய பெரிய விஷயங்களை அது எரிக்க முடிகிறது. அதுபோல உனது 16 பகுதிகளில் ஏகா ஒரு பகுதி அதிசிஷ்டா அபூத்து ஒரு பகுதி மட்டும்தான் முதல்ல எஞ்சி இருந்தது. அப்புறம் அன்னேன உணவினால் உபசமாகிதா வலுவூட்டப்பட்டது, பிராஜ்வாலி சக்தி பெற்றது, தயா அதனால் ஏத்தர்கி இப்போ வேதங்களை அனுபவசி நீ இப்ப நினைவு கூர்கிறாய், அஸ்ய அதிலிருந்து தக்க அதனை அறிந்து கொண்டான். இது சாஸ்திரம் சொல்லுது. இந்த உதாரணத்தின் மூலியமாக மனம் the food what we eat influences மனம். ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு சாப்பிட்றோம், எங்க சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனதை கண்டிப்பா, இது இறைவனுடைய வாக்கு. இது குரு பரம்பரையில் இருக்கிற மனிதர்களுடைய வாக்கு கிடையாது, இறைவனுடைய வாக்கு. நீ என்ன உணவு உண்ணுகிறாயோ டிசைட்ஸ் யுவர் மைண்ட். அது சின்ன வயசுலேருந்து எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, இதை நீ குழந்தைகிட்ட சொல்லும்போது நீங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிட வேண்டான்னு ஆர்டரு கட்டளை வந்தா இந்த காலத்து குழந்தைங்க ஏத்துக்கிறது இல்லை. ஸோ விளக்கங்கள் அவங்க கேட்கும்போது விளக்கங்கள் கொடுக்க தெரியணும். அப்பதான் அவங்க லாஜிக்கா சொன்னா மட்டும்தான் அவங்களால ஏத்துக்க முடியுது. அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இப்ப நீ இந்த ஃபுட்டு சாப்பிட்றீன்னா இது என்னவா மனதை பாதிக்கும். அப்ப மனம் பாதிக்கும் போது மனம் உணவுனால பாதிக்கும் போது 2 விதமா பாதிக்கும். மனம் எப்படி சேஞ்ச் ஆகும், மனத்தை பலப்படுத்துகிற உணவுகளும் இருக்கு, மனதை வீக் பண்ற உணவுகளும் இருக்கு. அப்போ எதை உண்டால் நீ சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இந்த காலத்து குழந்தைங்க கேட்கறாங்களோ இல்லையோ பதிய வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா காதுல போட்டுக்கிறதே கிடையாது, காதுல போட்டா தானே பதியும். ஸோ என்ன சொல்லணும்னா, இந்த உணவு உன்னுடைய ஹாப்பி லைஃப், சாப்பிட்ற உணவு தான் டிசைட்ஸ் யுவர் ஹாப்பினஸ். ஏன்னா மனம் பலப்பெற்றிருந்து அமைதியாக இருந்தா தான் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். அந்த மனம் பலப்பெறணும், ஒரு ஏகாக்கிரத சித்தத்தோட இருக்கணும், அமைதியா இருக்கணும், ஒரு போதுமென்ற மனதோடு இருக்கணும், சத்துவ குணமாக இருக்கணும். இன் டோட்டல் சத்துவ குணமா இருந்தா, சத்துவ குண மனம் தான் யூ கேன் ஃபீல் த ஹாப்பினஸ். ஏன்னா ஐ ஃபீல் த ஹாப்பினஸ் ஒன்லி வித் மை மனம். கையில காலையும் எனக்கு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகுறது இல்லை. அப்ப அந்த மனதை நம்ம பாதுகாக்கப்படும் போதுதான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அப்ப சாத்விகமான உணவு மனதை சாத்விகமாக மாற்றும்.
அந்த சாத்வீகமான மனதின் மூலியமாகத்தான் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். நீ வச்சிருக்கிற சொத்தோ பத்தோ பேரோ புகழோ மார்க்கோ படிக்கிற இடமோ யாருனாலையும் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. யூ டிபெண்ட் ஃபார் த ஹாப்பினஸ். மனதை சார்ந்து வெளியில் இருக்கிற விஷயங்களை சார்ந்து இருந்தோம்னா அவங்க கொடுப்பாங்கன்னு கேரண்டி கிடையாது. உன்னுடைய மனதில் நீ பலப்படுத்திட்டா நீ உனக்குள்ள நீ சந்தோஷமாக இருக்கலாம் இன்ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன் அரௌண்ட். இதை பெரியவங்க இல்லை சிறியவங்க எல்லாருக்கும் தெரியும் போதுதான் உணவை கேர்ஃபுல்லா சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிடணும், எங்க சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், இந்த 3 சாத்வீகமானத்துக்கு பதிலா இருந்தா தாராளமா சாப்பிடலாம். இல்லைன்னா சாப்பிட கூடாது. இது ஃபர்ஸ்ட் பழக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் பழகி நம்ம அடிக்ட் ஆயிருப்போம். அதிலிருந்து வெளியில் மன அமைதிக்காக ஒரு தவமாக இதை மேற்கொள்ள வேண்டும். என்ன சொல்றாரு சொல்லி முடிச்சோன்ன அடுத்த இந்த அத்தியாயம் இதனோடு முடிவடைகிறது. அதுக்கு அடுத்தது 8வது அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் ஆரம்பிக்குது. தூக்கம், பசி, தாகம், அதன் மூலியமாக அவர் சப்ஜெக்ட் மேட்டர் ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானத்தை அவர் கொடுக்க முயற்சிக்கிறார். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.